வெல்கம் டு கார்த்தி டிஎன்பிஎஸ்சி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். 2024 ஜூன் 9 நடந்த குரூப் 4 வினாத்தாள் பார்த்துட்ருக்கோம். இது வந்துட்டு இரண்டாவது பார்ட். ஓகேவா? மொதல் பார்ட்டில் 30 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இது செகண்ட் பார்ட்டு. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் பாட்டை 30 பார்த்தாச்சு. இப்போ வந்து 31ஆம் கொஸ்டின்லேருந்து பார்க்க போகிறோம். சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடியில் குறிப்பிடும் இலக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வடி குழப்பும் இலக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி இலக்கியம் தான் விடை. இது வந்து தெரியாதவங்க எப்படி இருக்கும்னா, புலன் அப்படின்னாலே 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. புலன் அப்படின்னா பல்லு. இதை பாருங்களேன், 3வது வரையில் புலனென புலன் உணர்ந்தோரே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா புலன்னா பல்லு. இதை வச்சு ஆப்ஷன் வந்து இந்த கேள்வி எடுத்துடலாம். சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தூது இலக்கியம். இது வந்து 9th புக்கில் இருக்குது. சந்தி இலக்கியம் அல்லது தூது இலக்கியம் அழைக்கப்படுவது தூது இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. இது 10th புக்கில் இருக்குது, 6th யூனிட்டில். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் குடக்கூத்து என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யார் என கேட்டிருக்காங்க. இந்த வரிகளை குறிப்பிட்டவர் திருமூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமூலரை பற்றி எப்பயுமே டிஎம்பிசி வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் தப்பாக தான் போட்டாங்க எங்கது சித்தரில். பட் இதுக்கு ஆன்சர் வந்து திருமூலர். நல்லா படித்து வச்சுக்கோங்க. சித்தரில் பற்றியும் கேட்பாங்க, திருமூலர் மெயினாக கேட்டுருவாங்க. 35ஆம் கொஸ்டின், வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா கடுவெளி சித்தர் தான். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். கிட்டத்தட்ட டிஎன்பிசியில் 20 தடவைக்கு மேலே கேட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. வெட்ட வெளிகளோட பழைய 6th புக்கில் இருக்குது. இப்போ நியூ 11th புக்கு வந்த புதுசில் ஒன்று இருந்துச்சு, அதிலே இருந்துச்சு. சிறப்பு தமிழ் புக்லேயும் இந்த இது இருக்குது. புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் ஊவே சாமிநாதர். இது வந்துட்டு 11th புக்கில் இருக்குது. புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் ஊவே சா. ஓகேவாங்களா? ஆமாம், தமிழ் தாத்தா அவர் தான். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். இது வந்து சிறப்பு தமிழ் புக்கிலையும் இருக்குது. பழைய 9th புக்கிலையும் இந்த வரிகள் வந்து இருந்திருக்கும். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிகா தான். தமிழ் தென்றல் திருவிகா தனித்தம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் இங்கிலீஷும் இது பண்ணுவார். தமிழ் வடமொழியின் மகள் என்று, அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி அப்படி குறிப்பிட்டவர் கால்டுவெல். 9th புக்கில் 1st யூனிட்லேயே இந்த வரிகள் வந்து இருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. தாதா பால்கே விருது முதலில் துவங்கப்பட்ட ஆண்டு 1969. இதோட ஆன்சர் வந்து 1909. இது சிறப்பு தமிழ்லேயே வந்து இந்த வரி வந்து இருக்குது. நான் பார்த்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொன்னவர் முத்துசாமி. இதெல்லாம் தெரியும். குத்துப்பட்டறைனா முத்துசாமி 10th புக்கில் வரும். ஓகேங்களா? ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது வந்து 9th புக்லேயும் வரும். 7th புக்லேயுமே இந்த வரிகள் இருக்கும். அண்ணா நூற்றாண்டு வந்து ஆசியா 2வது நூலகம், பெரிய நூலகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க 6th நியூ புக்கில். திருவனந்தபுரம் நடுவர் நூலகம் வந்துட்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கன்னிமரா நூலகம் வந்து தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? 42வது கொஸ்டின், மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடினா என்னன்னா கீழாநெல்லி தான். கீழாநெல்லி என்னென்ன சொல்லுவாங்க? கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க, கீழ் வாய்நெல்லின்னு சொல்லுவாங்க, கீழ்காய் நெல்லி. மூன்றுமே. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு இம்மூன்றும் ஆன்சர். ஓகேவா? இது வந்து பழைய 9th புக்கில் வந்து மூலிகைகள் அப்படின்ற பாடத்தில் வந்து வந்திருக்கும். உப்பள தொழிலாளர்களின் உவப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரிப்பு மணிகள். ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்களே, 10th புக்கில் இருக்கும்ல, அந்த இது. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். இதுவுமே 10th புக்கில் 2nd யூனிட்டில் வந்து இருக்கும். இந்த புயலே ஒரு தோணி இந்த எழுதியிருப்பார்ல அவர், அந்த அவர் தான் தினத்தந்தி நாளிதழ் வந்து இது பண்ணியிருப்பார். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார் தான் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். அறிஞர் அண்ணா வந்து பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது அப்படின்ற மாதிரி பாராட்டியிருப்பார். காமராஜர் வந்து இப்படி ஒரு பேச்சை கேட்டதில்லை, இவருடைய பேச்சு விடுதலை போராட்டத்துக்கு உதவும் அப்படின்ற மாதிரி காமராஜர் வந்து அவர் புகழ்ந்திருப்பார். இது 7th புக்கில் வரும்.
உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் தான் செய்தி படம் தான் அதோட விடை. இது வந்து பழைய புக்லேயே இருக்குது, பழைய தமிழ் புக்கில் இருக்குது. இது வந்து என்ன தெரியுதுன்னா ஓல்டு புக்கில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் ஓல்டு புக்கு லைட்டாக ரீட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். இதுவும் ஓல்டு புக்கு தான், பழைய 9th புக்கு தான். எல்லாமே நிறையா கேட்டிருக்காங்க ஓல்டு 9th புக்கில் இருந்து. புதுமை பித்தன் இதோடைய ஆன்சர். கதைன்னு வந்தாலே தெரியலாட்டி புதுமை பித்தன் போடுறது வந்து நல்லது. தெரியாத பட்சத்துக்கு புதுமை பித்தனை போட்டுருங்க. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் கூத்துப்பட்டறைனா முத்துசாமி. இப்போ தான் பார்த்தோம். அவரை பற்றி மேலே கொஸ்டின் கீழே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அந்த இடத்த. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. ஆமாம், இதுவுமே 10th புக்கில் இருக்கும்ல. சிரவண பிதுர்பத்தி நாடகத்தை பார்த்து அவங்க அப்பா அம்மாட்ட அவர் வந்து நல்லா அன்பாக நடந்திருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹரிச்சந்திர நாடகம் ஏன் ஆப்ஷனில் வச்சுருக்காங்கன்னா, ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துட்டு பொய் பேசக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாரு, அதனால் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 50வது கொஸ்டின். இது வந்து 9th புக்கில் இருக்கும்ல, அந்த 4th யூனிட்டில் இவங்க இதை கண்டுபிடிச்சாங்க, அவங்க இதை கண்டுபிடிச்சாங்கன்னு அந்த கொஸ்டின். அலெக்சாண்டர் பெயின் இவர் வந்து குறியீடுகளை மின்னாட்டுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டவர் அப்படின்னு அதிலே இருக்கும். ஓகேங்களா, ஆப்ஷனில் இருக்குது, பொறுத்துக. ஹாங் மாங்கன்சி இவர் வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சவர். யார்? ஹாங் மாக்னஸ்கி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சவர். ஜான் ஷெபார்ட் பாரன் இவர் வந்து என்ன பண்ணான்னா தானியங்கி பண இயந்திரம், அதாவது ஏடிஎம் கண்டுபிடிச்சவர் ஜான் ஷெபார்ட் பாரன். இந்த சாக்லேட்டு வெளிதள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்புறம் மைக்கேல் ஆல்டிச் இவர் வந்து இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சவர், நல்லா தெரியும். மைக்கேல் ஆல்டிச் அப்படின்றவர் இணைய வணிகத்தை கண்டுபிடித்தவர். 51வது கொஸ்டின். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு நம்ம ஊவாசை போற்றக்கூடாது. இது 11th நியூ புக்கில் புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வரியை வந்து 8 தலைவர்கள் கொடுத்துருப்பாங்களே, அதில் ஒரு தலைவரில் இந்த வேர்டு இருக்கும். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சி.வை. தாமோதரனார் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின். மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 1. கூற்று 2. அந்த கூட்டத்தை தலையை கொடுத்தேனும் தலைநகரையும் காட்டும் என்பது மாப்பூசி முனையினார். இதில் வந்து கூற்று 2 மட்டும்தான் சரி. ஏன்னா தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பவன் முழங்கினவர் மாப்பூசி தான். ஆனால் மாநகராட்சி கூட தலைமை தாங்கினவர் செங்கல்வராயன் அப்படின்றதா வந்திருப்பார். இங்கே ராஜாஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 தவறு. ஓகேவா. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்கோவனார். இது 10th புக்கில் இருக்கும், 8th புக்கில் இருக்கும், 7th புக்கில் இருக்கும். சாரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் ரா இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் ராசசிம்மேஸ்வரம் கோவில். இது நியூ 11th புக்கில் வந்து இந்த பாயிண்ட் இருக்கும். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது ராசசிம்மேஸ்வரம் கோவில் தான். ஓகேவா, இதுதான் ஆன்சர், பார்த்து வச்சுக்கோங்க. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை. இதை பார்த்தா இது குந்தி தின்னானது உட்காந்து தின்னோம்னா குன்றுனா மழை தானே, மழை கூட கரைஞ்சி போகும்டான்றது. அப்படின்னா என்னது? உழைக்காமல் சாப்பிட்டா செல்வம் அழித்தானே செய்யும். அதான் உழைக்காதவன் செல்வம் அழியும். இது ஈஸி தான். இப்படி கொஞ்சம் பார்த்து போடுங்க, இதெல்லாம் தப்பாக போட்டக்கூடாது. அகார வரிசைனா எல்லாம் தெரியும். வந்து ஆஇயில் வந்து அதை பார்க்கணும். அப்புறம் கா இக்கு இங்கு சிஞ்சு அந்த லைனில் இருக்கிறத பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு ஊ தான் ஃபஸ்ட்டு, அதனால் ஊ. இக்கிங்கில் கா தான் ஃபஸ்ட்டு வரும், அதெல்லாம் கணப்பறை. அப்புறம் வந்து தா இத்து, அடுத்து இந்து, அடுத்து இப்பு, அடுத்து இம்மு, அந்த லைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க, தப்பு பண்ணிடக்கூடாது அகார வரிசையில். மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு. இப்போ குரங்கு மனம் அப்படின்னா குரங்கு போன்ற மனம் வரும். அப்போனா அது வந்து ஊமை தொகையாகி போகும். ஆனால் மனக்குரங்கு அதை மாற்றி வச்சுருக்காங்க. அப்போனா இது வந்து உருவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், பறவை, ஆழி இது 3மே வந்து கடலை குறிக்கக்கூடிய சொற்கள். ஆனால் ஆறுன்றது நம்ம ஊருக்குள்ளே சின்ன ஆறைத்தான் குறிக்குது. நதி, காவிரி நதி இந்த மாதிரி சொல்லுவோம்ல, வைகை நதி இதை குறிக்குது. ஆனால் ஆழின்றது கடல், இந்திய பெருங்கடல், கடல், பறவை இந்த மாதிரி பெருசாக கடலை குறிக்குது. பிழை திருத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. மயில் அகவும், ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் மயில் அலரும் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. செகண்ட் ஆரில் மயில் அகவும் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் குயில் அலரும் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. அப்போ மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும், இதுதான் கரெக்டான பாயிண்ட்டு. ஓகேவா, ரைட்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இது மரபு பிள்ளை மாணிக்கு தான் இருக்குது. இது வந்து 8th புக்கில் இருக்குது, நியூ புக்கில். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் இது வந்து நான் சந்திப்பில் நிற்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வாழைப்பழ இத்து வரும், தோல் சறுக்கி அந்த ரூ தான் வரும், ஏழை இக்கு வரணும்,
அடுத்து கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் வந்திருக்கு. இதில் வந்து வாழைப்பழத்து ஃபஸ்ட்டில் இத்து வந்திருக்கு. அப்போ ஏசிடி வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தோல் கரெக்டாக வந்திருக்கு. சரிக்கில பாருங்களேன், 3 இதில் வந்து அந்த வல்லின ரூ கொடுத்துருக்காங்க. அதில் மட்டும் இந்த ரூ கொடுத்துருக்காங்க. அப்போ டியை கழட்டி விட்டுறலாம். பியை ஃபஸ்ட்டே கழட்டி விட்டாச்சு. அப்போ ஏ இல்லாட்டி சி தான் அதில் விடை. ஏழை எல்லாமே இக்கு வந்திருக்கு. கிழவன் அதுவும் வந்திருக்கு. வியாழக்கிழமை அதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இக்கு இல்லை, சி ஆப்ஷனில் இ இருக்குது. ஸோ வியாழக்கிழமை கீழே அங்கே இக்கு வராது. ஸோ அது விடை வந்து வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3ல் பார்க்கலாம். மிச்சம் 40 கொஸ்டின் தான் அதில் பார்த்துடலாம். நன்றி.